ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்ன்ட்டு ப்ரே பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கமயில் டிஜிகோல்டு ஸ்கீம். ஸோ இதில் நிறைய டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குது. என்னென்னா, இந்த ஸ்கீமில் வந்து பெனிஃபிட் வெயிட் வந்து நமக்கு எப்படி ஆட் ஆகுது? ஸோ பெனிஃபிட்டாக நம்ம சேரக்கூடிய வெயிட் வந்து நமக்கு கோல்டாக கொடுப்பாங்களா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். என்னோட 2வது ஸ்கீமும் முடிஞ்சிருச்சு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் சேர்ந்து எப்படி நான் கோல்டு காயின் வாங்கினேன், ஆன்லைன் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறது. இப்போ என்னோட 2வது ஸ்கீமும் முடிஞ்சிருச்சு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ தான் புதுசாக நம்மளோட வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த ஸ்கீமில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே நம்ம இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில ப்ரூஃப் மட்டும் கேட்பாங்க, அதை கொடுத்துட்டு நம்ம ஆன்லைன்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் எப்படி நம்ம வந்து பணம் கட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமமாக பார்த்தீங்கன்னா 100 ருப்பீஸ்லேருந்தே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நீங்கள் கட்டிக்கலாம். இந்த ஸ்கீமில் எப்படி பணம் கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லி கட்டலாம், வீக்லி கட்டலாம், மந்த்லி கட்டலாம், இல்லை ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை தடவை உங்கள் கையில் பணம் இருக்கோ நீங்கள் அத்தனை தடவை கட்டலாம். இதோட மெச்சூரிட்டி பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 330 டேஸு. ஸோ இந்த ஸ்கீமில் நம்ம கட்டுற அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி வரவு வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம்ஸாக தான் வரவு வைப்பாங்க, வெயிட்டாக தான். இப்போ இன்றைக்கி நீங்கள் 100 ரூபா போடுறீங்கன்னா, இன்றைக்கி ரேட்டுக்கு எவ்வளோ கிராம் அந்த 100 ரூபாய்க்கு வருதோ அப்படி தான் நமக்கு இதில் வரவு வைப்பாங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எப்பப்போல்லாம் கோல்டு ரேட்டு குறையுதோ அப்போல்லாம் நீங்கள் இதில் பணம் கட்டுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கோல்டு ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கிறப்ப கட்டுறதை விட கோல்டு ரேட்டு கம்மியாகும் போது நீங்கள் கட்டுறது ரொம்ப பெஸ்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு கட்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பெனிஃபிட் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆட் பண்ணுவாங்க. அதாவது குறிப்பிட்ட காலத்துக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ பெனிஃபிட் வெயிட் வந்து நமக்கு எப்படி கொடுப்பாங்க, கிராம்ஸாக கொடுப்பாங்களா இல்லை அமௌண்ட்டாக கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த ஸ்கீமோட ஃப்ளெக்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு விருப்பமான நேரத்தில், ஸோ நமக்கு எப்பப்போல்லாம் நமக்கு கையில் பணம் இருக்கோ, நமக்கு எப்போ கட்டணும்னு தோணுதோ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த பணத்தை வந்து நம்ம சேமிக்க ஆரம்பிக்கலாம். நம்ம கையில் இருக்கிற சின்ன சின்ன அமௌண்ட்டை நம்ம கோல்டாக சேர்க்குறோம். அதுக்கு தான் இந்த ஸ்கீமு பெஸ்ட்டு. ஓகேவா? நம்மளுக்கு பெனிஃபிட் வெயிட் எப்படி ஆட் ஆகுது கிராம்ஸாக அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு பார்த்திங்கன்னா நமக்கு 5% கொடுப்பாங்க பெனிஃபிட்டு. அதுதான், அதில் நீங்கள் பணம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு 5% கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 76 டேஸ்லேருந்து 150 டேஸ் வரைக்கும் 3.75% தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிட்டே வரும். அப்புறம் 151லேருந்து 225 வரைக்கும் 2% பெனிஃபிட் கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பிரித்து பெனிஃபிட் கொடுப்பாங்க. ஒரே மாதிரி பெனிஃபிட் இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா 226லேருந்து 300 வரைக்கும் 0.75% நமக்கு பெனிஃபிட்டாக ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம கட்டுற பணத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அப்புறம் லாஸ்ட்டு 30 டேஸ் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது, 0 பெனிஃபிட் தான். இந்த பெனிஃபிட் எப்படி கொடுக்குறாங்கங்கிறது நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். நான் எப்படி பணம் கட்டிகிட்ருக்கேங்கிற அந்த ஆப் மூலிமா, தங்கமயில் டிஜிகோல்டு ஆப் மூலிமா நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். 76 டேஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5%, அப்புறம் 3.75, அப்புறம் 2%, அப்புறம் 0.75%. லாஸ்ட்டு 30 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0% தான், எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு 75 நாள் சேர்க்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கு 5% உங்களுக்கு பெனிஃபிட்டாக ஆட் ஆகும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த 75 டேஸ்க்குள்ளே உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டு சேர்க்க முடியுமோ அவ்வளோ அமௌண்ட்டு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிடப்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நமக்கு 330 நாள் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கோல்டு ஜுவல்லரியாக வேணாலும் வாங்கிக்கலாம், காயினாக வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ நேரடியாக போய் ஷாப்பு விசிட் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னாலும் ஓகே, ஆன்லைன்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்படி ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணினேன் கோல்டு காயின். ஸோ அதுக்கான வீடியோ நான் கொடுத்துருப்பேன், நான் மேலே கார்டில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். இதை பொறுத்த வரைக்கும், இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோல்டு ஜுவல்லரி வாங்குறதோட காயின் வாங்குறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் வேஸ்டேஜு, மேக்கிங் சார்ஜஸ்ஸு, ஜிஎஸ்டி எல்லாமே நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும். நம்ம ஒரு ஜுவல்லரி வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம 11 மந்த்து ஸ்கீம் இருக்கும். நமக்கு நேரடியாக போய் ஷாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ்லாம் இருக்காது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பெனிஃபிட் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நம்ம 3மே கட்டி தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் கோல்டு காயின் வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெனிஃபிட் எப்படி, அதுதான் இந்த வீடியோவே. பெனிஃபிட்டில் நம்ம கிராமாக ஆட் ஆகுமா? என்னென்னா பெனிஃபிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம பணம் கட்டும் போது அந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டு கிராமில் தான் ஆட் ஆகிட்டு வந்துட்டுருக்கும். ஸோ 330 days கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் நமக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். நம்ம வந்து மெச்சூரிட்டி டேட்டுக்கு முன்னாடியே நம்ம வந்து காயினோ இல்லை ஜுவல்லரியோ வாங்கிட்டோன்னா நமக்கு அந்த பெனிஃபிட் எவ்வளோ ஆட் ஆயிருந்தாலும் சரி தான், நமக்கு அதுலேருந்து ஒரு பைசா கூட நமக்கு கிடைக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் மெச்சூரிட்டி டேட்டு முடிஞ்ச பிறகு நீங்கள் வாங்குங்க. ஏன்னா நான் வந்து எப்படி ஃபஸ்ட்டு ஸ்கீமில் வாங்கினேன் அப்படின்னா எனக்கு மெச்சூரிட்டி டேட்டே முடியல, நான் முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். அதனால் எனக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்கல. ஸோ இவனை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து 0.075 கிராம்ஸ் ஆட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டில் கிராம்ஸாக ஆட் ஆகிருக்கும். அப்படி தான் நம்மளுக்கு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்கும் இந்த அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டாக கொடுக்க மாட்டாங்க, வெயிட்டில் வர வைக்க மாட்டாங்க, நமக்கு அமௌண்ட்டை தான் கொடுப்பாங்க. இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ எனக்கு முடிஞ்ச ஸ்கீமை வந்து நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இப்போ நீங்கள் 1 கிராம் உங்களோட டார்கெட் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களோட சேவ்டு வெயிட்டில் நீங்கள் 1 கிராம் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பெனிஃபிட் அமௌண்ட்டை நீங்கள் அதில் கால்குலேட் பண்ணாதீங்க. என்னென்னா இது வந்து உங்களுக்கு வெயிட்டாக கொடுக்க மாட்டாங்க. இந்த விஷயம் தெரியாதனால தான் நிறைய பேர் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி நாங்கள் லாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு கிராம்ஸில் உங்களோட நீங்கள் வாங்குகிற கோல்டில் அதில் சேர்க்க மாட்டாங்க. ஓகேவா? இப்போ இதோட நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எப்படி கால்குலேட் பண்ணுறது, இது நிறைய பேர் என்கிட்ட கேட்குற டவுட்டாக இருக்குது. ஜிஎஸ்டி எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா 3% அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். கோல்டு ரேட் இன்றைக்கி கோல்டு ரேட் ஒரு 50,000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா இதோட மேக்கிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5% இருக்குது. இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ 50,000 ரூபாய்க்கு 5% மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,000 வரும். இப்போ நீங்கள் ஜிஎஸ்டி வந்து டோட்டல் அமௌண்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் 1 கிராம் வாங்குறீங்கன்னா அந்த 1 கிராமுக்கு மட்டும் அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் கணக்கு பண்ண மாட்டாங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட்டு தான். அப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் 50,000 ரூபாய்க்கு 3% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,500 ரூபா நீங்கள் கட்டணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மேக்கிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 5,000 ரூபா. அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250. ஸோ இப்படி தான் ஜிஎஸ்டி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் வாங்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட்டுக்கு தான் ஜிஎஸ்டி போடுவாங்களே ஒழிஞ்சு நீங்கள் வாங்கக்கூடிய கிராமம் மென்ஷன் பண்ணி ஜிஎஸ்டி போட மாட்டாங்க. எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கோமோ அவ்வளோ அமௌண்ட்டுக்கு நமக்கு ஜிஎஸ்டி போடுவாங்க. நான் இது ஏற்கனவே வாங்கினேன், என்னோடய பில் டீட்டெயில்ஸ் இதில் நான் காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஜிஎஸ்டி பார்த்தீங்களா 3% போட்டிருக்காங்க. அதோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 549.25 போட்டிருக்காங்க. இது டோட்டல் அமௌண்ட்டுக்கு, அதாவது 18,308 ரூபாய்க்கு உள்ள ஜிஎஸ்டி தான் இது. இது பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ கிராம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.040 கிராம்ஸ் நான் வாங்கியிருக்கேன். ஆனால் நான் சேவ் பண்ணது தான் இந்த அமௌண்ட்டு. எனக்கு வந்து போனஸ் எதுவுமே எனக்கு கிடைக்கல. நான் வந்து மெச்சூரிட்டி டேட்டு முடியறதுக்கு முன்னாடியே நான் வாங்கினதுனால நான் சேவ் பண்ண அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,600 ரூபா. இது எல்லாமே நான் போன வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ நான் இது வந்து உங்களுக்கு பார்க்காதவங்களுக்காக நான் சொல்கிறேன். 17,600 ரூபா நான் வந்து பே பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் நான் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே போட்டு ஒரு 2 கிராம் காயினுக்கு 1,258 ரூபா நான் வந்து பணம் நான் கொடுத்து தான் அவங்கக்கிட்ட வாங்கினேன். இதுவே நான் பெனிஃபிட் எனக்கு இருந்துச்சு, அது வந்து நான் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். எனக்கு அது வாங்கக்கூடிய அளவுக்கு டைம் இல்லை, நான் சவுதி போனதுனால. அதனால் நான் முன்னாடியே நான் வாங்கிக்கிட்டதுனால இந்த அமௌண்ட்டை நான் பே பண்ணேன். இல்லைனா அந்த பெனிஃபிட் வேல்யூவில் நம்ம இதை வந்து இந்த அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த காயின் தான் நான் வாங்கினது. இது எப்படின்னா 2.047 கிராம்ஸ் நான் சேர்த்துருந்தேன். எனக்கு அவங்க கொடுத்தது பார்த்திங்கன்னா 0.240 கிராம்ஸ் தான் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அந்த காயினோட வெயிட் இருக்குதுன்னு. இதுவே நான் கஸ்டமைஸ் பண்ணி நான் வாங்கினேன். நான் கேட்கும் போது இது இல்லை. அதுக்கப்புறம் 1 வீக்கு கழித்து தான் எனக்கு இந்த காயின் எனக்கு அனுப்புனாங்க. அனுப்புறதை பற்றிலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க. உங்களுக்கு சேஃபாக வரும், எல்லாம் ஹால்மார்க்கோடு இருக்கும். 916 தான். அதனால் ஸ்கீம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஓகேவா? இதில் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் பாருங்கள். 26 நவம்பர் 2025 அப்போ தான் என்னோடய மெச்சூரிட்டி டேட்டு. ஆனால் நான் வந்து முன்னாடியே வாங்கிட்டேன், அக்டோபர்லேயே நான் வாங்கிட்டேன். ஸோ என்னோடய டோட்டல் சேவ்டு வெயிட் எவ்வளோ இருக்குது பாருங்களேன். 2.123 கிராம் அப்படின்னு தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா மெச்சூரிட்டி டேட் முடிஞ்சு நம்ம வாங்கினா கூட இந்த கிராம் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. என்னென்னா பெனிஃபிட் வேல்யூவை சேர்த்து தான் அதில் நமக்கு காட்டுறாங்க. நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு சேர்த்துருக்கோம், எவ்வளோ வெயிட்டு சேர்த்துருக்கோமோ அதை மட்டும்தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ பெனிஃபிட் வேல்யூவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டை தான் நம்ம அப்போதைக்கு ரெடியூஸ் பண்ணுவாங்களே ஒழிய கிராமாக வந்து உங்களுக்கு நம்ம வாங்கக்கூடிய ஜுவல்லரியில் ஆட் பண்ண மாட்டாங்க.
அதனால் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மெச்சூரிட்டி முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இது இப்போ இன்றைக்கி டேட் பாருங்கள் 23 ஜூன். இன்றைக்கி தான் உங்களுக்கு நான் வந்து காட்டிகிட்ருக்கேன். இன்னையோட டோட்டல் கோல்டு சேவ் நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.001 இவ்வளோ தான் நான் சேர்த்த கிராம். ஆனால் அதில் எவ்வளோ மென்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்க பாருங்களேன், பெனிஃபிட் ஏர்ன்டு அப்படின்னு சொல்லிட்டு 0.031 கிராம்ஸ் இருக்குல்ல, அதையும் இதையும் சேர்த்து தான் நமக்கு டோட்டல் கோல்டு சேவ்டுன்னு காட்டியிருப்பாங்க. ஆனால் அதை நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து நமக்கு டோட்டல் கிராம் 1 கிராம் சேர்ந்துருச்சு அப்படின்னு நம்ம விட்டுடக்கூடாது. நம்ம சேர்க்கணும், நம்மளோட டார்கெட் 1 கிராம்னா நம்ம 1 கிராம் கரெக்டாக சேர்க்கணும். மேலே வெயிட் சேவ்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, 0.001 கிராம்ஸ் நான் சேர்த்துருக்கேன். அந்த அமௌண்ட்டை நம்ம கரெக்டாக சேர்க்கணும். ஆனால் இதில் மென்ஷன் பண்ணுறதுல என்ன ஒரு தப்பு பண்ணிடுறாங்கன்னா, பெனிஃபிட் ஏர்ன்டுன்னு போட்டு டோட்டல் கோல்டு சேவ்டில் அந்த பெனிஃபிட்டை போடுறாங்க. அதனால தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இதனால தான் நிறைய பிரச்சனை வருது. அதனால் நீங்கள் சேர்க்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களோட டார்கெட் 1 கிராமா 2 கிராமா 4 கிராமோ நீங்கள் சேர்க்குறத கரெக்டாக அந்த அமௌண்ட்டுக்கு அந்த வெயிட்டில் கொண்டு வந்து நிறுத்திக்கங்க. பெனிஃபிட் வந்து நீங்கள் வந்து ஜிஎஸ்டி இந்த மாதிரி நீங்கள் பே பண்ணணும்ல, மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ்லாம், அன்னைக்கு நீங்கள் வாங்க போகிற அன்னைக்கு எவ்வளோ கோல்டு ரேட் இருக்கோ, இப்போ 0.075 கிராம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்ததுன்னா அந்த பெனிஃபிட் அமௌண்ட் எவ்வளோன்னு அன்றைக்கி கால்குலேட் பண்ணி நமக்கு சொல்லுவாங்க. நம்ம அதில் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், இதில் வந்து நான் வந்து நிறைய அமௌண்ட்லாம் போட்டிருக்க மாட்டேன். என் கையில் எப்பப்பெல்லாம் அதாவது செலவு பண்ண நமக்கு ஒரு யோசிப்போம், ஏதாவது ஒன்று நம்ம வாங்கணும்னு யோசிப்போம், அப்போதைக்கு நான் என்ன பண்ணுவேன், அந்த அமௌண்ட்டை நான் அதில் செலவு பண்ணாமல் என்ன பண்ணுவேன்னா நான் உடனே சேவிங்ஸாக மாற்றிடுறது. இப்படி தான் நான் தங்கமயிலில் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய செலவுலேருந்து தான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ஒரு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக இதில் நான் சேவ் பண்ண மாட்டேன். நான் வந்து ஜிஆர்டிஓ இந்த மாதிரி நிறைய கடை இருக்குது, நேரில் போய் நம்ம 11 மாதம் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி நம்ம வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் நம்ம வந்து நகை எடுத்துக்கலாம். இது நான் கோல்டு காயினுக்காக வேண்டி இதில் ஜாயின் பண்ணி என்னோடய செலவுகளை குறைச்சி தான் நான் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் 100 ருபீஸ் 200 இப்படியே தான் நான் பணம் போட்டிருப்பேன். எப்போயாவது கோல்டு ரேட்டு கொஞ்சம் குறைஞ்சிச்சின்னா அப்போதைக்கு ஒரு 1000 ரூபா 1500 2000 இந்த மாதிரி நான் போட்டிருப்பேன். ஸோ அதனால் இந்த ஸ்கீமை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாங்குகிறோம் சேர்றோம் அப்படின்னா அவங்களுக்கு இது பெனிஃபிட்டு தான். தெரியாமல் நம்ம சேர்ந்துட்டோன்னா தான் நம்ம வந்து லாஸ்ட்டாக டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுது நமக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும்.